விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் பல்கலைக்கழக விதிமுறைப்படி வருகை பதிவேடு குறைவாக இருப்பதாக மாணவ மாணவிகளிடமிருந்து தலா 350 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும், போதிய அளவு வருகை பதிவு உள்ள மாணவர்களிடமும் ஆன்லைன் மூலம் அபராதம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விருதுநகர் ஆட்சியரிடம் மாணவர்கள் மனு அளித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் முழுக்க கடந்த ஜூலை மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்களை தேடி சென்று கோரிக்கை மனு பெறும் முகாம்கள் நடத்தப்பட்டன. அந்த முகாம்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 1000 மனுக்களுடன் மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் முகாமிற்கு வருகை தந்தனர். இதில் முக்கிய கோரிக்கையாக அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா, கோவில் இடங்களில் குடியிருப்பதற்கான பட்டா ஆகியவற்றுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்து உரிய பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். நாட்டு மாடுகள் இனப்பெருக்க சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஏராளமானோர் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு மற்றும் புலிக்குளம் கிடைமாடு மேய்ச்சல் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மாடுகள் இனப்பெருக்க சட்டம் 2019 நீக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கேங்மேன் பணியாளர்களை உதவியாளராக அறிவிக்க வேண்டும் என மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார வாரியத்தில் கள உதவியாளர்கள் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்தும், கேங்மேன் பணியாளர்களை பணி வரையின்றி அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்துவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் புதிதாக விமான நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக பரவிய தகவலை அடுத்து மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ராமநாதபுரம் உச்சிப்புளியை அடுத்த கும்பரம் ஊராட்சி உட்பட 3 கிராமங்களில் விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து தென்னை மற்றும் பனைமர விவசாயம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயிர் போனாலும் தங்கள் விவசாய நிலங்களை தர மாட்டோம் என 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.